அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோயில் ஆணை பெருந்திருவிழா. 7ஆம் திருநாளில் சுவாமி நெல்லையப்பர் வெள்ளி குதிரை வாகனத்திலும், ஸ்ரீ காந்திமதி அம்பாள் வெள்ளி காமதேனு வாகனத்திலும், ஸ்ரீ நடராஜர் சிகப்பு சாத்தியிலும் எழுந்தருளி திருவீதி உலா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தியுடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்களில் ஒன்றான திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணி பெருந்திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் 7ஆம் திருநாள் நடராஜருக்கு சிவப்பு சாத்தியிலும், சுவாமி நெல்லையப்பர் குதிரை வாகனத்திலும், அம்பாள் வெள்ளி காமதேனு வாகனத்திலும், விநாயகர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும், வள்ளி தேவயானுடன் முருகப்பெருமான் சப்தவர்ண மயில் வாகனத்திலும், சண்டிகேஸ்வர பகவான் செப்பு சப்பரத்திலும் எழுந்தருளி அருள்பாலித்தனர். முன்னதாக நடராஜ பெருமானுக்கு திருச்சாந்து சேக்கிழார் மடத்திலிருந்து மேளதாளங்களுடன் கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஹோமங்கள் நடைபெற்றது. நடராஜ பெருமானுக்கு நுந்தி திருமந்திரம் நடைபெற்றது. சிகப்பு மாலை மற்றும் சிகப்பு பட்டில் நடராஜன் மற்றும் சிவகாமி அம்மாள் காட்சி கொடுக்க திருச்சாந்து கந்திருஷ்டி மையிடும் வைபவம் நடைபெற்றது. நடராஜருக்கு நடன தீபாரதனையும் நடைபெற்றது. ஹாரத்தி காண்பிக்கப்பட்ட பின் தொடர்ந்து சுவாமி, அம்பாள், விநாயகர், சண்முகர், சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு சோடச உபச்சாரங்களும் தீபாரதனையும் நடைபெற்றது. பின்னர் நடராஜ சுவாமி, அம்பாளுக்கு குடைவரை வாயிலில் ஆரத்தி காண்பிக்கப்பட்டு திருக்கோயில் வெளியே வந்தனர். திருக்கோயிலின் வாசலில் கற்பூர ஹாரத்தி காண்பிக்கப்பட்டதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சமூர்த்திகள் நடராஜமூர்த்தி திருவீதி உலாவானது நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் கோலாட்டம் அடித்து திருவீதி உலாவில் கலந்து கொள்ள சிவனடியார்களால் 12 திருமுறை ஓதப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இறைவனை தரிசித்து அருள் பெற்று சென்றனர். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை அறங்காவலர் குழுவினர், மண்டகவடிதாரர்கள் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்.